பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி மகா மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபாரகட சிந்தம் ஞானதம் சாஸ்திரகுடம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதம் கலியுதயம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு எக்கனாமிக் கம்பஷனில் வைக்கோலும் ஃபியூயலா. எக்கனாமிக் கம்பஷனில் வைக்கோலும் ஃபியூயலா. இதை முடிகொண்டான் அந்த கிராமத்திலேருந்து இருக்க ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. அதாவது 18 வாத்திமா கிராமம், பிராமினில் வாத்திமா அப்படின்னு ஒரு இது இருக்குது கிளாஸ். அதில் 18 கிராமங்கள் இருக்குது. அந்த 18 கிராமங்களில் ஒரு கிராமம் முடிகொண்டான். இதில் ஒரு வயசானவர் இருந்திருக்கார். அவர் அவருடைய பேரை சொல்லலை, தாத்தாவோட பேர். நான் இன்டர்வியூவில் நிறைய வாட்டி கேட்டு பார்த்தேன், தெரியல அது. அவருடைய பிள்ளை வைத்தியநாத ஐயர், அவர் ஒரு வக்கீல். அவருடைய பிள்ளை அருணாச்சலம், அதுக்கு அடுத்தது பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் 2 தங்கைகள், ஒரு பெரிய குடும்பம். அதில் இந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த அருணாச்சலம், அதாவது அவருடைய அண்ணாவை பற்றி சொல்கிறார். பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு, ரொம்ப புத்திசாலியாம். ஆனால் அவர் யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுறாருன்னா உடனே அவருக்கு பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னவாக இருக்குன்னா, என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்க, எங்கே உத்தியோகத்தில் இருக்க, என்ன டிவிஷனில் இருக்க, டெக்னிக்கலாக அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாராம். டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த சுவாமி, பக்தி, இந்து சம்பிரதாயம், இதை பற்றிலாம் அவருக்கு ஒரு தாட்டு இருந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இங்கிலாண்டில் போய் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, ஃபேமஸ் யூனிவர்சிட்டி பேர் சொல்கிறார், தெரியல. அங்கே போய் டாக்டரேட்டும் படிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு டிகிரி சொல்கிறார், அதையும் படிச்சுட்டு வந்திருக்கார். அவர் அங்கே இந்தியா வந்துட்டார். அப்புறம் இதை இதை மகாபிரியாவில் மீட் பண்ணும்போது இதை பண்ணல அவர். ஆனால் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் அவர் படிச்சுட்டு இருக்கார். அப்போ தான் வரார் அவர். அவர் எப்போவுமே அவர் நினைப்பார், இருக்கவா உடைய நாலேஜ் எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணுவாராம். எப்படி நம்மளை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு இருமாப்பு அவருக்கு இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னு அவர் தம்பியே சொல்கிறாரு. அந்த மாதிரி ஐடியாவில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாராம் அந்த அருணாச்சலம்ங்கிறவர். இப்போ ஒரு நாள் அந்த தாத்தா, அவருடைய பிள்ளை வைத்தியநாதையர், அப்புறம் அவருடைய பிள்ளைகள் அருணாச்சலம், பாலசுப்ரமணியம், 2 தங்கைகள், அம்மா, இவ எல்லாரும் கிளம்பி மகாபெரிய தரிசனத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கா. முதல்ல இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர் மகாபெரிவல் தரிசனம் பண்ணுறார். நம்ம பார்த்துக்கணும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. மற்ற பேரை பார்த்துருக்கலாம் இருந்தால் அருணாச்சலத்தை அவர் இன்றைக்கி தான் பார்க்குறாரு. பார்த்தவொடனே அவர் கேட்டார், இந்த அருணாச்சலத்தை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த மாதிரி அவர் ஒரு ஒரு தலை கணத்தோடு அப்படி ஒரு நாலேஜ் மாத்திரம் ஃபோக்கஸ்டாக இருக்கவர், பக்தி பற்றியே வேணாம் அப்படின்னு இருக்கவர் கூட கிளம்பி வராருன்னா அவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பெரியவா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டது, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். பிஹெச்யூவில் அப்படின்னாரு. அது அப்புறம் நான் என்னன்னு புரிஞ்சுட்டேன். பெரியவாக்கிட்டே அப்படி தான் ஒரு மாதிரி பேசியிருக்கார். ஒரு விசேஷமாக பேசியிருக்கார். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லலை, அதுக்கு பெரியவாளுக்கான தெரியுமே. பிஹெச்யூவில் ஃபியூயல் டெக்னாலஜி படிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கும்போது நினச்சிட்டாராம், மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஓடித்தான் அவருக்கு. இந்த ஃபியூயல் டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு புரியுமா என்னவோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டாராம். உடனே பெரியவா கேட்டாலாம், ஃபியூயல் டெக்னாலஜினா அப்படின்னார். இவன் நினச்சபடியே ஆயிடுச்சு அப்படின்னு இவருக்கு ஒரு பெருமை. ஆனால் அவருக்கு தெரியாதா, பெரியவா மடக்கிறதுக்கு தானே வராது.
அருணாச்சலம் வந்து இப்போ நினச்சிட்டாராம், எப்படி சொன்னால் இந்த இவருக்கு புரியும்னு தெரியலையே அப்படின்னு. ஃபியூயல் டெக்னாலஜின்னா எக்கனாமிக்கலி கம்பஸ்டபிள் அதுதான் முக்கியம் அப்படின்னு இதை சொன்னார். அதுக்கு மகாபிரிவா அப்போது எக்கனாமிக் கம்பஷனில் இந்த வைக்கோலும் வருமா? வைக்கோல் இருக்காது சொல்கிறார். வைக்கோலும் ஒரு ஃபியூயலா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அடுத்தது ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல அவர், நேர காலில் விழுந்தார். அது வரைக்கும் நமஸ்காரம் பண்ணல, எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டார். இவர் நின்றுட்டே இருந்தார். அப்புறம் அவர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தார். எழுந்து பிரசாதம் பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம்தான் சொல்கிறார் அவர் வந்து அந்த எங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தாரோ அந்த வைக்கோல் அப்படிங்கிறது தான் கம்பஷன் பண்ண ஒரு பொருளை வந்து நம்ம வந்து கம்பஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஹீட் எடுத்துகிட்டு தான் நம்ம ஒன்று ஹீட் பண்ணுறோம். அது ஒரு ஃபியூயலை வச்சுட்டு அப்படின்னும் போது அந்த வைக்கோலில் இருக்கிறது தான் எக்கனாமிக்கலி கம்பஸ்டபுளாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து வர மற்ற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி தேவையில்லாத வாயுலாம் வந்து கம்மியாகவும் அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டு வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பெரியவாக்கு எப்படி தெரியும்? அதே நேரத்தில் பெரியவா வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு கேள்வியை கேட்டு அந்த அருணாச்சலன்றவர் எதிர்க்கறக்கு வர மடக்குவார் அப்படின்றது எப்படி தெரியும்னா, பெரியவா பரமேஸ்வரன். அதனால் முதல் கேள்வி அப்படி கேட்டு அப்புறம் அவர் என்ன ஆனார்ன்றத அந்த அவருடைய தம்பி பாலசுப்ரமணியம்ன்றது தான், அவரும் ஒரு வக்கீல் போல இருக்கு. அவர் வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்கிறார், அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் அவர் சொல்கிறார். அண்ணா இப்படி இருந்திருக்கார். அருணாச்சலத்துக்கு அதுக்கப்புறம் தோணித்தான், இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அந்த ஒரு கடவுள் மகாபிரிவா மட்டும்தான் அப்படின்னு மாறிட்டாராம் அவர். அது வரைக்கும் கடவுள் அந்த பக்கமே போக மாட்டாராம், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக மாட்டார். வெளியில் வந்ததும் அருணாச்சலனுடைய அப்பா, அதாவது அருணாச்சலம் பாலசுப்ரமணியம் தங்கைகள்லாம் 2 பேர் வந்தால, அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாருன்னா, அப்பா எப்படிப்பா இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவர் எங்கே படிச்சிருக்கார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டாராம். அவளுக்கெல்லாம் ஒன்றே தெரியும், லைஃப் முழுக்க அப்புறம் அருணாச்சலத்துக்கு ஒரே ஒரு கடவுள் அது மகாபிரிவா தான் அப்படிங்கிறார். அவருடைய தம்பி அவருடைய ஆணவம் அந்த கர்வம்லாம் போயிடுது அப்படிங்கிறார். அதனால் மகாபிரிவா அப்படி பரமேஸ்வரன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா பாதவீச்சரம், மகாபிரிவா பாதவீச்சரம்.